ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்க அப்படின்னா மாலா மேம் மாலா மேம் திருநகர். ஸோ நேற்று ஃபஸ்ட் டே வந்திருந்தாங்க. வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாக உருட்டுற ப்ராக்டிஸ் தான். ஸோ ஸ்டாண்டு போடுறது எடுக்கிறது எப்படி அப்படின்றது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருட்டுறது, உட்காந்து உருட்டுறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரைசிங் க்ளோசிங் பண்ணாங்க. ஸோ அதை கண்டினியூஸாக அவங்களுக்கு நான் போடுறேன். மேம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம செஞ்சோமா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வண்டியில் உட்காரும்போது சவுண்டு கேட்குதா? வண்டியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உட்கார்றதே மெத்தட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரேக் பிடிச்சிக்கோங்க மேம். பிரேக் பிடிச்சிட்டு அந்த பக்கம் ஒரு கை வச்சுட்டு, ஸோ இந்த காலை வந்து இந்த ஃபுட்ரெஸ்ட்டில் மிதிக்காமல் அந்த பக்கமாக கொண்டு போகணும். அப்போ கொண்டு போகும்போதே வண்டியை வந்து உட்கார்ந்து நிமிக்கணும். உட்கார்ந்து நிமித்து அந்த காலை வந்து ஸ்டடி பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குதிங்காலால் அந்த ஸ்டாண்டை உள்ளே தள்ளி விடணும். அப்போது இது வந்து கொஞ்சம் அன்பேலன்ஸ் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக ரைட் சைடு வந்து உங்களுடைய ஹெட்டை வந்து திருப்பிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இறங்கிக்கோங்க. ஸ்டாண்டு போட்டுகிட்டே இறங்கணும். ஸ்டாண்டு போட்டுட்டு இறங்கணும். ஸ்டாண்டு போட்டாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உருட்டுறதுமே மெத்தடு பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்கு பிடிச்சிட்டு சீட்டில் ஒரு கை வச்சுக்கிட்டு ஸ்டாண்டை உள்ளே எடுத்துவிடுங்க. வெரி குட், சூப்பர். எடுத்து விட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த வலது கை வந்துட்டு வலது கை வைப்போம். வலது கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிரேக் வந்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. இடது கையில் மட்டும்தான் பிரேக் பிடிக்கணும். பட் நம்ம இப்போ உருட்ட தான் போகிறோம். அதுக்கு வந்து பிரேக் தேவை கிடையாது. அதனால் இப்போது இந்த லெஃப்ட் ஹேண்டை வந்து இதனுடைய எட்ஜு பாயிண்ட்லையும், இதனுடைய ரைட் ஹேண்டை வந்து அதனுடைய எட்ஜு பாயிண்ட்லேயும் பிடிச்சிக்கணும். ஸோ இந்த வலது கை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், வளையக்கூடாது. இந்த இடது கை பார்த்தீங்கன்னா இந்த எல்போன் சைஸில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்படி இருக்கும்போது நம்ம கன்வீனியன்ட்டாக இந்த இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிக்கிறணும். ஸோ இது எல்போன் சைஸில் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த கால் வந்து 1/2 அடி தள்ளி வச்சுக்கிறணும். தள்ளி வச்சுட்டு ஸோ லைட்டாக வந்து நம்மளுடைய பாடி வந்து லைட்டாக அப்படி குனிஞ்சுக்கிறணும். அப்போ தான் புஷ் பண்ணி தள்ளுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தள்ளுங்க மேம். இதையுமே சரியாக செஞ்சுட்டாங்க, அவங்க நேற்றே முடிச்சிட்டாங்க அவங்களுக்காண்டி. ஓகே, இப்போ வந்து ரைட்டில் ஒடிங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா சூப்பர். அந்த முட்டை விட்டுறணும் அந்த இடத்துல. இப்போ 3 ஸ்டெப் முன்னாடி போங்க மேம். 1 2 நேர் வச்சு கிடையாது, ரைட்டை ஒடிச்சேன். இப்போ லெஃப்டில் ஒடிங்க. இப்போ லெஃப்டில் ஒடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களோட கை எட்டலை. அதனால் பின்னாடி பேலன்ஸ் பிடிச்சிக்கணும், வண்டியை நிமித்துக்கணும். 3 ஸ்டெப் பின்னாடி இருங்க மேம். 1 2 3. ஓகே, சூப்பர். போதும். இப்போ ரைட்டில் ஓடிங்க மேம். ரைட்டில் ஓடிக்கும்போது அவங்களோட கை எட்டுது. ஸோ முன்னாடி கொண்டு வந்துடணும். முன்னாடி வாங்க. இது வந்து திருப்புற மெத்தடு. நேர்படுத்திக்கிங்க மேம், நேர்படுத்திக்கங்க. ஸோ இது திருப்புற மெத்தடு. அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்து உருட்டுறது பார்த்தீங்க அப்படின்னா உட்காருங்க மேம். பிரேக் பிடிச்சிட்டு உட்காருங்க. ஸோ பிரேக் பிடிச்சிட்டு உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடி வந்து ஜஸ்ட்டு வந்து லைட்டாக வந்து அந்த ஹெட்டோட முன்னாடி அந்த பொசிஷன் வந்துடணும். அப்போ தான் நம்மளால் வந்து தள்ள முடியும். ஓகே, இப்போ பிரேக்கு தேவை கிடையாது. ஸோ இந்த மாதிரி மார்ச் ஃபாஸ்ட் பண்ணுறது மாதிரி ரைட்டு லெஃப்ட்டுன்னு சொல்லி போகணும். போதும் மேம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து திருப்புறது, உட்காந்துட்டே திருப்புறது. ஸோ ரைட்டில் ஓடிங்க மேம். ஒடிச்சு முன்னாடி போங்க. ஒடிச்ச மேனிக்கு முன்னாடி லெஃப்ட்டில் ஓடிங்க மேம். இப்போ பின்னாடி வாங்க. சூப்பர், போதும். இப்போ வண்டி நேராக நிமித்திட்டு ரைட்டில் ஓடிங்க. முன்னாடி ஒரு ஸ்டெப் போதும். லெஃப்ட்டில் ஓடிங்க. ஒரு ஸ்டெப் பின்னாடி லைட்டாக. போது இழுத்து நேராக நிமித்திக்கங்க. ஸோ நேராக நிமித்தி வச்சு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அன்பேலன்ஸ் ஆகாது. ரைட்டில் ஓடிங்க, முன்னாடி. ஸோ லெஃப்ட்டில் ஓடிங்க, பின்னாடி. ஸோ போதும். இப்போ நேர்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்ஷன் ரொம்ப அழகாகவே வந்துடுச்சு. ஸோ கிட்ட வாங்கப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கம் இருக்க மிரரையும் சரி பண்ணி வச்சுக்கிறணும், பின்னாடி வியூ தெரிகிற மாதிரி. இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வாயா. ஸோ ஸ்பீடா மீட்டர் எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு காட்டக்கூடியது, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்னு காட்டக்கூடியது, பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு காட்டக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஹெட்லைட்டுடைய முன்னாடி இருக்க ஹெட்லைட்டுடைய ஆன் ஆஃப் சுவிட்சு. அதே ஹெட்லைட்டை கிட்ட தூரம்னு காட்டக்கூடிய டிம் அண்ட் பிரைட் சுவிட்சு. அதுக்கப்புறம் இண்டிகேட்டர், நம்ம லெஃப்ட்டில் திரும்புகிறோம் ரைட்டில் திரும்புகிறோம் அப்படின்னோம்னா இந்த சுவிட்சு யூஸ் பண்ணணும். ஸோ இது ஹார்ன் பட்டனு. சாவி ஆனு ஆஃபு. ஸோ நல்லா ஒடிச்சிட்டு ஒரு புஷ்அப் கொடுத்து கீழே இறக்கணும்னா இது சைட் லாக் போட்டோம்னா வண்டி திருட்டு போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி. ஓகே, இப்போ நேர்படுத்திக்கிறோம். இப்போ ஆன் பண்ணுறது எப்படின்னா பிரேக் பிடிச்சிட்டு சாவி ஆன் பண்ணணும். ஆன் பண்ணுங்கள். பட்டன் வந்து 5 செகண்ட்ஸ் வந்து அதை வந்து அழுத்தி நம்ம ஹோல்ட் பண்ணணும்.
1 2 3 4 5 ஓகே. இப்போ விடுங்க. ஏன்னா நீங்கள் டப்புன்னு நீங்கள் விடும்போது பேட்டரி சீக்கிரத்திலே டவுன் ஆயிரும். அதனால் எப்போதும் செல்ஃப் பட்டனை வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரைசிங் க்ளோசிங். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடும் நம்மளுடைய மூட்டும் ஒன்றா இருக்கணும். அந்த மூட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு வந்து இவ்வளோ தான் நகரணும். ஏன்னா இந்த இடத்துல நகரும் போது லேசாக வண்டி மூவ்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம குறைச்சிடணும். ஸோ வண்டி நகருது அப்படின்னு தெரிஞ்சவொடனே குறைச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த காலோட பொசிஷன் இது வந்து கைக்கு உண்டானது. அடுத்து காலோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா லேசாக கொடுங்க மேம். கொடுக்கும்போது இந்த காலை அடுத்த குறைங்க அவ்வளோ வேண்டாம். குறைங்க. ஸோ ரைசிங் க்ளோசிங் பண்ணும்போது கை அந்த ஸ்டெப்பு நகரும் போது காலோடைய ஸ்டெப்பு வந்து அடுத்த இடம்னு சொல்லி நம்ம பம்ப் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ரைசிங் க்ளோசிங் ரொம்ப அழகாக பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து லைட்டாக அடுத்தடுத்து கொடுக்குறது. ஸோ மேம் அந்த ஸ்டேஜில் தான் இருக்காங்க. ரைசிங் க்ளோசிங் கொடுத்து போங்க மேம். தூரமாக பாருங்கள், ரோடு பாருங்கள், கிட்ட பார்க்காங்க. ஓகே கொடுங்க. கால் ரெண்டே ஒட்டி வச்சுக்கோங்க. குறைங்க, கொடுங்க. சூப்பராக கொடுங்க. பத்தாது கொடுங்க. வெரி குட். கொடுங்க. அப்படியே லெஃப்ட் திருப்பிக்கங்க. சூப்பரா. அப்படிதான் லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுங்க. ஜாஸ்தி பண்ணுங்க. ஓகே நோ ப்ராப்ளம். சூப்பர். நேர் வச்சுக்கோங்க. லைட்டாக நேர் வச்சுக்கோங்க. கீழே பார்க்காதீங்க, ஆக்சிலேட்டரை பார்க்காதீங்க, நேராக ரோடு பாருங்கள். இப்போ கொடுங்க. வெரி குட். கொடுங்க. பத்தாது கொடுங்க. வெரி குட். சூப்பர். கொடுங்க. கொடுங்க. சூப்பர். இப்போ ஸ்லோ பண்ணி போக விடுங்க. ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டாம். ஓகே. இப்போ பிரேக் பிடிச்சி நிறுத்திக்கோங்க. சூப்பர். அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு வண்டி திருப்புங்க. ஸோ இது செகண்ட் டே ப்ராக்டிஸ்ன்றனால நான் வந்து அவங்கள வந்து வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு திருப்ப சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.